வெல்கம் டு அவர் சேனல் கற்றதை சொல்வோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஈசி எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஈசினால் நமக்கு என்ன யூஸ் இருக்குன்னா, இப்போது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோன்னா ஈஸியை செக் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டான ஓனக்குள்ளதான்னு செக் பண்ணி பார்த்து தான் வாங்க முடியும். நம்ம எடுக்கிற ஈஸியை கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோன்னா அப்படி நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ண ஈஸிக்கு பதிலாக நீங்கள் எஸ்ஆர் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணி வாங்குற ஈஸியை செக் பண்ணி பார்த்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது நல்லது. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம டவுன்லோட் பண்ண ஈஸியில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், ஆனால் நம்ம அப்ளை பண்ணி வாங்குற ஈஸியில் மிஸ்டேக் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது எஸ்ஆர் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணி ஈஸி வாங்கி அதை செக் பண்ணி பார்த்து கரெக்டான ஓனர் பார்த்து ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸி டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் டிஎன் ரெஜினெட் அப்படின்னு டைப் சர்ச் பண்ணுங்கள். நம்ம ஈஸி டெவலப் பண்ணுற வெப்சைட் இதுதான், tnreginet.government.in. இந்த வெப்சைட்டில் நம்ம ஈஸி டவுன்லோட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வரும். உங்களுக்கு எதுவுமே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேலே ரைட்டில் கார்னரில் இருக்குது, தமிழ்னா தமிழில் வரும், இங்கிலீஷ் வரும். ஆனால் இதை நீங்கள் ஈஸி டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் எதுவும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. நார்மலாகவே யாரும் டெவலப் பண்ணி பார்த்துக்கலாம். ஈஸி எடுக்கிறதுக்கு இந்த இ சர்வீசஸ்க்கு வந்து அதில் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து வியூ ஈஸி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதில் ஈஸி வந்துடும். இந்த ஈஸி வந்து நீங்கள் வந்து சர்வே நம்பர் வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சர்வே நம்பர் இல்லாமல் உங்கள் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும், அது வச்சுமே நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஈஸிக்கு நார்மல் ஈஸியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சர்வே நம்பர் கேட்கும். இல்லை சர்வே நம்பர் தெரியாமல் நீங்கள் டாக்குமெண்ட் நம்பர் தெரியும்னா டாக்குமெண்ட் வைஸ் இருக்குது, எதை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் நான் போட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது வந்து நார்மல் ஈஸி, நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம ஃப்ரீயாகவே வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கேன். ஃபஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஆர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி வாங்குறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஈஸி கிளிக் பண்ணிட்டு இல்லை ஜோன் கேட்டிருக்கு, உங்களுக்கு என்ன ஜோன் வருமோ அந்த ஜோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி டிஸ்ட்ரிக் கேட்டிருக்கு, என்ன டிஸ்ட்ரிக் வருமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரும், அதை உங்கள் ஏரியாவுக்கு என்ன சப் ரெஜிஸ்டர் வருமோ அதை போட்டுக்கோங்க. தென் ஈஸி டேட், இல்லை மேக்ஸிமம் டேட் வந்து 1975 டில் டேட்னால் இன்றைக்கி இல்லை நேற்று வரைக்கும் டெவலப் பண்ணிக்கலாம். எஸ்ஆர் ஆஃபீஸில் சார் அப்ளை பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே குறிப்பிட்ட டேட் தான் வரும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் 1975 இப்போ டில் டேட் வரைக்கும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை என்ன டேட் வேணுமோ டேட்டை போட்டுக்கோங்க. மாதிரி மந்த்து போட்டுக்கோங்க. தென் டேட் 1975 ஜனவரி 1 நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ 1974 டிசம்பர்லேருந்து டெவலப் பண்ண முடியாது, ஜனவரி தான் ஸ்டார்டிங் டேட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வருஷத்துக்கு நம்ம வேணுமோ 1950 வரைக்கும் 50 அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட நம்ம வந்து அது வந்து எஸ்ஆர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி தான் வாங்க முடியும். அது பேர் மேனுவல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அது நம்ம நெட்டில் அப்ளை பண்ணி தான் வாங்கணும். மற்றபடி கம்ப்யூட்டர்ஸுங்கிறது நம்ம 1975 இப்போ டில் டேட் என்னதுக்கோ அது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் என் டேட் என்னன்னு கேட்டிருக்கு, அது இப்போ நேற்று டேட் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தென் என்ன வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி நம்பர் போட்டுக்கோங்க. இதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த கேப்சர் டைப் பண்ணணும். இல்லை சர்ச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஈஸி வந்துருச்சு. இல்லை கிளிக் ஹியர் டு டவுன்லோட் பிடிஎஃப் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஈஸி பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிரும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் சர்வே நம்பர் வந்து இப்போ யார்கிட்ட இருந்து யார் வாங்கியிருக்கா எந்த டீட்டெயில்ஸ்னு ஃபுல்லாமே இதில் வந்துடும். அதை நீங்கள் செக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஈஸியாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இடம் வாங்குற நல்லது. அடுத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கிறாங்க, லாஸ்ட்டில் ஈஸியில் ஏதாவது தப்பு இருந்து நீங்கள் வாங்குற இடம் ஃபோல்ஜரியாக இருந்தால் பெரிய பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு இடம் வாங்குறா இருந்தால் ஈஸியாக ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ டவுன்லோட் பண்ணி வர ஈஸி வந்து மேபி சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருக்கலாம், மேக்ஸிமம் இருக்காது.
மேபி இருக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஈஸியை கொண்டு போய் சர்வீஸில் பேச முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கின ஈஸி எங்கே அதை தான் கேட்பாங்க. இந்த ஈஸி வந்து நம்ம சும்மா ரெஃபர் பார்க்கறதுக்கு தான் இது. இதை கொண்டு போய் நீங்கள் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்குற ஈஸி எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஹோம் பேஜ் போய்க்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுன்னா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அக்கௌண்ட் தேவை. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஎன் ரெஜினல் வெப்சைட்டில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை பார்த்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பார்த்து பண்ணுங்கள். இப்போது நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ லாகின் பண்ணிக்கிறேன். இதில் நான் சைன்இன் கொடுங்க. லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இ-சர்வீசஸ் வந்துடுங்க. அதில் வந்து இன்கம்ப்ரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சர்ச் அண்ட் அப்ளை ஈஸின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சேம் அதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம ஈஸி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் போடணும். என்ன ஜோனோ அதை போட்டுக்கோங்க. தென் டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கோங்க. சப்டிவிஷன் போட்டுக்கோங்க. ஈஸி டேட் கேட்டிருக்கு அதுவும் போட்டுக்கோங்க. எண்ட் டேட் கேட்டுக்கு அதுவும் போட்டுக்கோங்க. தென் வில்லேஜ், சர்வே நம்பர், ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆகிருச்சு. தென் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாட் நம்பர் இந்த மாதிரி தான் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் நம்பர் மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ளாட்னு எதுவுமே விட்டுருங்க. பிளாங்காக விட்டு கீழே வந்துடுங்க. இதில் வந்து கேப்சர் டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து கன்வீனியன்ஸ் எக்ஸ்டெண்ட் கேட்டிருக்கு. அந்த இடம் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்டோ அதில் போட்டுக்கோங்க. இதில் நான் டைப் பண்ண விட்டேன். அதை போட்டுவாங்க. போட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்தீங்கன்னா நம்ம இடத்துக்கான இது வந்துடும். இதில் இப்போ நமக்கு சர்வே நம்பரில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு காமிக்கி இதை செக் பண்ணிக்கோங்க. இது எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வருது அப்படின்னு இருக்குது. இதில் நம்ம கூட சர்வே நம்பர், இப்போ நான் கூட சர்வே நம்பருக்கு இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதில் இப்போ நீங்கள் ஒரு இடம் போகிறீங்கன்னா அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் நம்பரில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இல்லை இருந்துச்சுன்னா இப்போ இதில் நெக்ஸ்ட் இருக்குது, இன்னும் நெக்ஸ்ட் பேஜ் இருக்குது. நம்ம கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் நம்பர் இருந்துச்சு கரெக்ட்னா அப்போ கரெக்ட்னா அப்ளை ஆன்லைன் கொடுங்க. இதில் வந்துடும். இதில் வந்ததுக்கப்புறம் யார் பேரில் ஈஸியாக அப்ளை பண்ணணும்னு கேட்டிருக்கோம். நீங்கள் அப்போது இதில் வந்து நேம் கொடுங்க. இதில் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கு. ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டு சப்மிட் கொடுங்க. இதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணால் தான் எடுக்கும். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த 1975 இப்போ டில்லி எடுக்கிறதுக்கு 600 ரூபா பே பண்ணணும். பே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பார்த்துவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 1 ரூபா, சர்ச் ஃபீஸ் 500 ரூபா, கம்ப்யூட்டர் ஃபீஸ் 100 ரூபா போட்டிருக்கு. இந்த இது பேமெண்ட் பண்ணிடுவோம். பேமெண்ட் பண்ண உடனே அங்கே எஸ்ஆர் ஆஃபீஸ் போயிடும். அங்கேருந்து அவங்க அப்ரூவ் பண்ணிவிடுவோம். அப்ரூவ் பண்ணோன்னா நம்ம இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது எல்லாம் எப்படியும் காமிச்சிடுறேன். இப்போ நம்ம பே பண்ணுறதுக்கு பே கொடுத்துக்கோங்க. பே கொடுத்துட்டு இப்போ அதிலே அப்ளிகேஷன் நேம் வந்துடும். ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு நம்ம எந்த ஊர் எஸ்ஆர் ஆஃபீஸ் இருக்கோ அந்த எஸ்ஆர் ஆஃபீஸ் அதிலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் கொடுத்துக்கணும். நம்ம நேமு, டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதிலே வந்துட்டு பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஃபீ 1 ரூபா, சர்ச் ஃபீஸ் 500 ரூபா, கம்ப்யூட்டர் ஃபீஸ் 100 ரூபா. இதில் சப்மிட் கொடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ பே பண்ணிட்டீங்களா, பிற பே பண்ணுற கேட்கு. இப்போ பே பண்ணால் பே நவ் கொடுங்க. பிற பே பண்ணால் பே லேட்டர் கொடுத்துவோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெட் பேங்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கார்டு பேமெண்ட் கேட்கும். கார்டு பேமெண்ட் கொடுக்காதீங்க. நெட் பேங்கிங் அக்செப்ட் பண்ணுங்கள். பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரிசிப்ட் டவுன்லோடாகி வந்துடும். அது டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ரெஃபருக்கு வச்சுக்கோங்க. அவங்க எஸ்ஆர் ஆஃபீஸில் அதை அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் 2 to 3 டேஸ்க்குள்ளே அவங்க அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்துடும். இப்போ அப்ரூவ் பண்ணதை எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்ளை பண்ண ஈஸி எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு இ-சர்வீஸ் கொடுங்க. இன்கம் சர்டிஃபிகேட் கொடுங்க. அதில் ரிக்வெஸ்ட் லிஸ்ட் கொடுங்க. கொடுத்த உடனே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எத்தனை இது அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்துடும்.
இதில் டேட்டு அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்டேட்டஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணது வந்து இப்போ பெண்டிங்கில் காமிக்கி, நான் பேமெண்ட் பண்ணலை, அதனால் பெண்டிங்கில் காமிக்கிறனால இருக்குது. நீ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேடுன்னு காமிக்கும். இதில் வந்து இப்போ அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்களா இருக்குது பார்த்தீங்களா இதில். அதே மாதிரி நீங்கள் அவங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணி டேரக்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண இதில் இந்த நம்பரில் பார்த்துக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஆன்லைன் நம்பர் வரும். அந்த நம்பரை செக் பண்ணிக்கோங்க. நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரே டேட்டில் ஒரு 10-15 அப்ளை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எது அப்ளை பண்ணி எது தெரியாமல் இருக்கலாம். அதுக்காண்டி அந்த பேமெண்ட் பண்ணிக்கிங்களா, அதில் ஈஸியாக இந்த ஆன்லைன் பேமெண்ட் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் நோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பரை வச்சு இந்த டாக்குமெண்ட் தான் எது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணுறது இப்படி தான். ஸோ இனி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அது போக நம்ம சேனலுக்கு இன்னும் தனியாக ஒரு டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலுக்கான லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட டெலகிராமுக்கு சொல்லுங்கள், நான் அதிலையும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.